வந்துட்டேன். சரி ஓகே. மூடு நீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்கோ வாங்கோ சௌக்கியமா? பிரெக்னண்டா இருக்கனால முன்ன மாதிரி 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஷூட் பண்ண முடியல. ஷூட் பண்ண வீடியோவை ஒன் டே உட்காந்து எடிட் பண்ணவும் முடியல. இவ்ளோ கஷ்டத்துலயும் ஒரு படத்தை பார்த்து ரோஸ்ட் பண்றதை விட இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு வந்துட்டேங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ ஆரம்பிக்கலாமா? டிக்கெட் கிவ் அவே பண்ணுங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் டிக்கெட். அண்ட் வந்து டிக்கெட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுங்க. சப்போஸ் டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தயவு செஞ்சு பிளாக்ல வாங்கிக்கலாம். ப்ரோக்கு எவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ், பேச்சுல எவ்வளவு ஆணவம். ஆணவம்ல தைரியம். இளைஞர்களின் வாழ்க்கையை கெடுக்கும் டிடிஎஃப் வாசன் தமிழ்நாடு காவல்துறை வலைவீசி தேடுகிறது. இந்த சம்பவத்துக்கு மூல காரணம் யாருங்கிறத இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து அவங்களை கைது செய்வோம். டிடிஎஃப் அண்ணா மழை பெய்யுது, அதனாலதான் உங்க படத்துக்கு போக முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்ப காமெடி பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? மக்களே இந்த மூணையும் பார்த்துக்கோங்க, அதோட கலரையும் பார்த்துக்கோங்க. அப்படியே அதே கலர்ல 3 பேரு அங்க பாருங்க, பிரம்மாண்டி வைட்டா சேம் அதே மாதிரி. உன் கூட சாவகாசம் வச்சுக்கிட்டு தப்பா போச்சுடா. மொத்தமா சேர்த்து 6 நாய் ப்ரோ. அந்த நிமிஷமே செத்து போயிட்டேன். உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டல. நான் நீ அப்படியே அதை பழகுற, இதெல்லாம் உனக்குதான். இந்த குடி. நானும் என் நண்பனும் என்னோட வாழ்க்கைய பத்தி. அவுட்டுங்க, நீங்க கீழே வச்சிட்டீங்கன்னா ஒத்துக்கிறீங்களா நீங்க தோல்விய? நான் என்னைக்கு ஜெயிச்சேன் வாழ்க்கையில, இதுல மொத்தம் ஜெயிக்க. நான் என்னைக்கு என் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கேன். இதான் ஃபாதர் எங்க வாழ்க்கை. காரணம் ஏதாவது தெரியுதுங்களா? ஐயா கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. கலங்கிட்டா? எனக்கா? ஆமா, கண்ணு கலங்கிட்ட. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. கரெக்ட் தான், நம்ம வாழ்க்கையில ஏதாவது செய்யலாம்னா நம்மள வாழ்க்கை செஞ்சிருது. அந்த தர்தரமே நான் தான். சிரிப்பா இருந்தாலும் சோகமா தாங்க இருக்கு. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நில்லு. ஓ நில்லு. நில்லு நில்லு. ஓ இப்பதான் புரியுது. உடல்ல இந்த மரமண்டைக்கு ஏறல. கால் உடைச்சிருக்கிறவரை போய் நில்லுங்கிறாரு. மாக்கா மாக்கா தொப்பியை கழட்டிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயா. சாரி சார். ட்விஸ்ட் அது நல்லா பிடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஓ இது வேற படமா? வேற நடிகர் படம் பார்க்க வந்த ரசிகர்களிடம் தன் படம் பற்றி ரிவ்யூ கேட்ட டிடிஎஃப் கைது. அசிங்கப்பட்டதால் டிடிஎஃப் வாசன் கைது. யாருங்க இப்படி போட்டு அடிக்கிறது? பிக் பாஸ் போகணுன்றது உங்களோட ட்ரீமா இருந்துச்சு இல்லையா? இப்போ அது வந்து நிறைவேறிச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் உங்களை பார்க்கலாம்? திரையுலகத்துல பெரிய லெவல் எதிர்பார்க்கலாம்ப்பா. முதல் 2 வருஷங்கள்ல வந்து வில்லன் இல்லை வந்து ஹீரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு. ஸோ கூடிய விரைவில் ஒரு 2 வருஷம் கழிச்சு விஜய் சேதுபதி சார் மாதிரியோ அல்லது எஸ்கே மாதிரியோ நான் விளையாட்டுக்கு சொல்லலாம்டா. நான் எனக்கு அது மாதிரி அறிகுறி தோணுது. நான் சம்பாதிக்கணும்னு நினச்சா என்னோட பிசியோதெரபி ப்ரொஃபஷனே பெரிய லெவல் சம்பாதிக்கலாம். ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைடு வித் மை ப்ரொஃபஷன். பட் இது கடவுள் கொடுத்த ஒரு வழி. நான் நினச்சதை விட எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு. பிக் பாஸ் போய் நினச்சே வந்துட்டேன். உனக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான்டா கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சிரிப்பு தான் அழகு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, அந்த சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் நமக்கும் லைஃப்ல இருந்தா
காலையில எல்லார பத்தியும் அவங்கள்ட்ட சொன்னேன். ராதிகாமாவும் வந்துட்டு போச்சு. அதை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லல. சரி, நான் அத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொல்லப்புறம் போன பொண்ணு அம்மாவையும் பார்க்கல. முன்வாசலுக்கு வரோம்ல, அப்படியே போயிடுச்சு. அதை விட்டுட்டு போன செருப்பு கூட முன்வாசல் தான் கிடக்கு. ஓட்டு வந்த செருப்பை விட்டு போறவளுக்கு அப்படின்னு அவசரம். எப்ப வேணாலும் திருட்டு போகலாம். விகேசி பிரைட் அதிகமா உழைக்கும். பத்திரமா பாத்துக்கோங்க. விகேசி பிரைட். நான் கூட என்னமோ நினைச்சேன். என்ன சார் இப்படி ஏமாந்துருக்கீங்க? ஏமாந்தது நீங்க, நாங்க இல்ல. பத்திரமா பாத்துக்கோங்க. எப்ப வேணா திருட்டு போகலாம். விகேசி பிரைட். மழை காலத்துல கூட பத்திரமா பாத்துக்கோங்க. தெளிவாக இருங்கள், உஷாரா இருக்கணும், விழிப்பூடி இருங்கள், வாட்ச்மேனா இருக்கணும். சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. நேர அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு டரிக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுட்டு பாரு. பக்கா மேட்ச். கபடி பார்க்க வந்து கபடி பக்கம் வந்து அவனை பக்கம் வந்து மை லைஃப் மை ரூல்ஸ் மை ஸ்டைல் மை ஆட்டிடியூட். ஐயோ, சிரிக்க வேண்டாம். இட்ஸ் a serious matter. சிரிப்பா இருந்தாலும் பெண் சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. சிரிக்காது, நான் சொல்றதுல சீரியஸ் டாபிக். ஆக்சுவலி இங்க வந்து ஷார்ப்பா இருந்துச்சுங்க, பேண்ட் கிழிஞ்சிருச்சு. இங்க வாங்க, இவங்க சூப்பரா கிழிஞ்சிருப்பா. இவருக்கு மட்டும் எப்படிதான் இது மாதிரி நடக்கும்னு தெரியல. அவரா போய் மாட்டிக்கிறாரா இல்ல அதுவா அமைதானோ தெரியல. சரி விடு, தெரிஞ்ச மேட்டர் தான். அவனுக்கு புத்தி அப்படி, அவனுக்கு திருந்த மாட்டானுங்க. ப்ரோ மூடிட்டு இருங்க ப்ரோ, நல்லதே நடக்கும். எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. ஆபாசமாக வந்த டிடிஎஃப் வாசன் கைது. வடை வந்து ஒரு 35 வடை இருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெக்னாலஜி இதான் ஃபியூச்சருங்கிறான். அதெல்லாம் எனக்கு சரிப்படாது சார். ஓவர் ஓவர். வடை போடுவதற்கெல்லாம் வாக்கி டாக்கி, இது ரொம்ப ஓவர். அம்மனமா ஓடிச்சா எலி, அண்டர்வேர் கொடுத்துச்சான் புலி. நான் படித்த படிப்புக்கு கூலி வேலை தான் பார்க்க முடியும், முதலாளி ஆக முடியுமாக்க? ஏன் ஆக முடியாது? நம்ம கிட்ட பண காசு தாங்க இல்ல. உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்திசாலித்தனம் இல்லையா? ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்தேன் பருப்படுத்தேன்னு வச்சுக்கிட்ட நான் எதை கெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. நல்லபடியா சொல்லும் போதே கேட்கணும், இல்லைன்னா இப்படித்தான். நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. ஏன் ஐ கிட்ட நம்ம கேள்வி கேட்டா தைரியம் இருந்தா வாடா, வா. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிப்பாங்க. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றான் பணத்தை. ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க இப்பெல்லாம். என்னை நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறான். உங்க அம்மா அங்க வைப்பான்னு. டேய்னா டேய்ங்கிறான், போடான்னா போடாங்க. ஏன்னா கோபப்பட்ட சொந்தக்காரங்க இன்னைக்கு ரோட்ல பைக்ல ஒரு பொண்ணு கூட உன்னை பார்த்தனே. அப்பா, என்ன பொண்ணு கூடயா? அது மேட்டர் மாற்றாம் பார். இல்ல இருங்க, சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்க கூடாது. நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துல இருந்து பேசக்கூடாது. ஆகாயத்துல வந்து இருங்க, நான் சொல்றதை கேளுங்க, தயவுசெய்து இருங்க, கேளுங்க. பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டினு நான் பதில். நல்லது சொல்ல சொந்தக்காரன் எவனும் வரமாட்டான். நம்மள போட்டு கொடுக்கறது நமக்கு கெட்டது நினைக்கத்தான் வருவான். படுவாவி, ஒரு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியாடா. லவ் பண்றேன், தகராறு பண்றேன், வீட்டை விட்டு வெளியே வந்து இங்க தங்கி நிக்கிறேன். அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன், அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. இது ஹவுஸ் ஓனர் வரதுறாங்க. நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? ஏதோ தெரியாம ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு, விடுங்க. இத சொன்னா என்ன அணிலுன்னு சொல்வீங்க. லபக் லபக்.
உன்னோடு என் சொந்தம் தீரே ஜன்மன். நீங்க பண்ண எங்களுக்கு பிபி கூடுது சொல்லிட்டேன். தூக்கம் வரலன்னு இன்ஸ்டா பக்கம் வந்தா தூக்குல தொங்குற மாதிரி ரீல்ஸ் வருது. எவனாச்சும் ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்றானா பாரு. ஓ நம்ம கூட சொல்லல. ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. காட் பிளஸ் யூ. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழிபே. இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் சைட் சீனு பார்த்ததே இல்லடா அப்பா. நீ ரொம்ப அழகா இருக்க. பொடி லூசு, பொடி பன்னி, பொடி சைக்கோ, நடி திட்ட சொன்னார் கொஞ்சம் என் செல்லத்தை நான் திட்ட மாட்டேன். ஐ லவ் யூ டி. ஏன் இப்படி இரிட்டேட் பண்ற? லவ் பண்ணும்போது வேணா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? டிரைவர் கண் மூடி கண் திறக்கறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. அதுக்குள்ள டி நகர் வரல, டிசம்பரே வந்துருச்சு தலைவா. அதுக்குள்ளயா? வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியலங்க, டக்குன்னு முடிஞ்சிருதுங்க. கோவிந்தா கோவிந்தா. இதுக்கப்புறம் இப்படிலாம் ஒன்னா உறவு போந்தா போறோம். மாப்பிள்ளை ஆட்டு கெடாவ வெட்ட போற மாதிரி மாலையை போட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட வச்சுட்டு ஒரு கல்யாணமும் பண்ண முடியாது. நம்மளுக்கு டென்ஷன் ஏற்றி விட்டு அவங்க ஜாலியா இருப்பாங்க. எது? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். ஃபேன் போட்டா குளிருது, ஆஃப் பண்ணா கொசு கடிக்குது, என்னத்த சொல்ல. இதுல 3ஆவதா ஒண்ணு, எங்க ஊர்ல கரண்ட் வேற இல்ல. இது வரைக்கும் பார்த்த ரீல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்ததா ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். வரட்டா மாமே.